எது ஆபாசம்? ஆர்டர் பண்ண பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ரீசெண்டா இந்த மாதிரி 3 சம்பவங்கள் வந்து பெண்களுக்கு நடந்திருக்கு. இதுல எது ஆபாசம், புதுசா வந்திருக்க சட்டம் என்ன சொல்லுது, கோர்ட் இதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்க, அதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. தெரியாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு தான் வரும். இந்த சம்பவம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பாத்துடலாம். முதல் சம்பவம் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த ஃபிளைட்ல வந்திருக்கு. வந்தவொடனே அங்க கஸ்டம் டியூட்டில இருப்பாங்க இல்லையா, அந்த ஆபீசர் வந்து சீஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து சோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, 15 நாளைக்குள்ள நீங்க டைரக்டா கோர்ட்ல ஆஜராகி எதுக்கு இதை ஆர்டர் பண்ணீங்கன்ற டீடைல்ஸ் வந்து நீங்க தரணும், இல்லைன்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சோகாஸ் நோட்டீஸை வந்து அந்த பொண்ணு ரிசீவ் பண்றாங்க. பார்த்த உடனே பயந்துட்டாங்க, இந்த சொசைட்டி வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இன்னும் இந்த ஒரு பொண்ணு போய் இதை ஆர்டர் பண்ணிருக்கா, இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பேசுவாங்களே, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு பயந்துருக்காங்க. அதோட கூட சேர்த்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, லேடி அட்வொகேட்டை போய் பார்த்து என்ன பிரச்சனைன்றத சொல்லலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களும் அந்த நோட்டீஸை பார்த்திருக்காங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கஸ்டம் ஆக்ட் 1962 படி பப்ளிக் மொராலிட்டிக்கு எகெயின்ஸ்டா இருக்குது இந்த பொண்ணு வாங்கின விஷயம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. உடனே இந்த லேடி அட்வொகேட்டும் அதுக்கு ரிப்ளை நோட்டீஸ்ல என்ன மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னா, நீங்க பப்ளிக் மொராலிட்டின்னு போட்டிருக்கீங்க. மொராலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சொசைட்டி எப்படி வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த மாரலும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது இங்க செல்லாது. அதே மாதிரி வாங்குறது அப்படின்றது பிரைவசி சம்பந்தப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா அந்த சோகாஸ் நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது தான் சட்டத்துக்கு எதிராக இருக்கு. ஏன்னா கேஎஸ் பொட்டுசாமின்னு ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுல வந்துட்டு பிரைவசி அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த அட்வொகேட் வந்துட்டு ரிப்ளை நோட்டீஸ் அமைச்சிட்டு அவங்க 2 பேருமே போய் கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. அப்படி ஆஜராகும் போது நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சாதகமா கேஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அந்த டாயம் கொடுத்து அந்த கேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அப்சனிட்டி, அதாவது ஆபாசம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கலாமா விற்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ புதுசா வந்திருக்கல்ல அந்த பிஎன்எஸ் சட்டப்படி இந்த மாதிரி ஆபாசம் சம்பந்தமா பொருளாக இருந்தாலும் சரி, அது புக்கா இருந்தாலும் சரி, சிடியா இருந்தாலும் சரி, இல்ல டிராயிங்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அப்சனிட்டி ஆபாசமா எது இருந்தாலும் அது வாங்கக்கூடாது விற்கக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. மீறி அப்படி ஃபர்ஸ்ட் டைம் விற்கிறாங்க அப்படின்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை, 5000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அதுவே ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை, 10,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. நான் சொன்ன மாதிரி சட்டத்துல வந்து டைரக்டா வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு டிஃபைன் பண்ண கிடையாது. ஆனா இன்டைரக்டா இதை தான் மீன் பண்ணுது. அதே மாதிரி பொது இடத்துல வந்து ஆபாசமா பாடினாலும் சரி, இல்ல ஏதாவது செயல் செஞ்சாலும் சரி, அது புதுசா வந்திருக்க சட்டப்படி தப்பு தான். மீறி அப்படி தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 மாசம் ஜெயில் தண்டனை, அப்புறம் 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. சில டைம் வந்துட்டு 2மே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே மாதிரிதான் பாட்னா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த விளம்பரம் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த டிவில வந்துட்டு திடீர்னு அந்த ஆபாச படம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நடந்தா அது ஆபாசம். இதே மாதிரிதான் சென்னை பீச்ல கூட ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பீச்ல வந்துட்டு ஒரு பொண்ணும் பையனும் வெளிச்சமான இடத்துல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா ஒரு போலீஸ் வந்துட்டு நீங்க யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல கப்புலா அப்படின்ற மாதிரி பர்சனலா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டவொன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த போலீஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு ஆர்கியூமெண்டே வந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணமா, இருட்டில உட்காந்துட்டு இருக்கோம், நல்லா வெளிச்சமா பப்ளிக்கா தான் உட்காந்துட்டு இருக்கோம், நீங்க எப்படி எங்ககிட்ட இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. இதை நீங்க சோசியல் மீடியால எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸா இருப்பாங்க. எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்லா ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாருன்னு கேட்டேன். யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. சோ இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா போலீஸ் உயர் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அப்படி கேட்டது தப்பு தான், ஆனா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா போலீஸ்ல தான் அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், அவங்க தான் அதுல நிறைய இன்வால்வ் ஆவாங்க. சோ பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னதாவே சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டீசெண்டா என்ன தேவையோ அதை மட்டும் கேட்கலாம். பிரைவசி சம்பந்தமா கொஸ்டின் கேட்டிருக்க கூடாது. அவர் அப்படி செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அந்த உயர் அதிகாரியை ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்படி கேள்வி கேட்ட அந்த போலீஸ் ஆபீசரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நான் முன்ன சொன்ன சம்பவத்திலயும் சரி இப்ப சொன்ன சம்பவத்திலயும் சரி ஆபாசம் அப்படின்றது துளியும் கிடையாது. ஆனா சட்டப்படி ஆபாசம் அப்படின்றது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, 3வது சம்பவத்தை கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே புரியும். ஏன்னா அது சம்பவம் கிடையாது, கேஸ், கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருக்கு. முன்னாள் கவுன்சிலர் இவங்க வந்து ஒரு லேடி தான். இவங்களுக்கு வந்து நைட்டு 11 மணில இருந்து 12:30 மணிக்குள்ள வந்து ஒரே டெக்ஸ்டா வந்துட்டு இருக்கு. அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப கலரா இருக்கீங்க, எனக்கு வயசு வந்து 40 ஆகுது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. இவங்க என்ன
என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே போய் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. பதிலுக்கு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கும் அவங்களுக்கும் முன்விரோதம் இருக்கு, அரசியல் ஓரியன்டா, சோ அதனால அவங்க போய் கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மும்பை கோர்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. இதை விசாரிச்ச மும்பை நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு நைட்டு நேரத்துல வந்து இந்த மாதிரி நீ அழகா இருக்க அப்படி இப்படின்னு நீ டெக்ஸ்ட் பண்ற அப்படின்னா அதுவும் ஆபாசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆன பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் ரிசீவ் பண்றாங்க, படத்தை பாக்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் சகிச்சுக்க முடியாது, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு 3 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. இனி சோசியல் மீடியால உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல தெரியாத பொண்ணா இருந்தாலும் சரி, நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு டெக்ஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது அப்படின்னா உங்க மேல கண்டிப்பா கேஸ் போடலாம். அப்படி கேஸ் போட்டா புதுசா வந்திருக்க ஐபிசி, அதாவது பிஎன்எஸ் சட்டப்படி உங்களுக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியா சட்டங்கள் இருக்கு, ஆனா ஆண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியா சட்டம் எதுவும் இல்ல. இது சட்டத்துல இருக்க பெரிய குறை தான். இது ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு சட்டத்துக்கு ஏத்தபடி நடந்தாங்க அப்படின்னா அது ஆண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. அதே நேரத்துல பெண்கள் வந்துட்டு ஆண்கள் மேல பொய்யான புகார் கொடுத்தாலும் அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. சோ ஆண்களை பாதுகாக்கிற மாதிரி என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு.